ஹலோ, ஹாய். ஏதாவது விசேஷனாலே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது கலர் கோலம் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆடி 18 காலையிலே கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோட்டத்தில் வந்து க்யூட்டான மல்லிகைங்கெல்லாம் சூப்பராக பூத்துருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்படி ஒரு விசிட் அடிச்சுட்டு பறிக்கவே மனசு இல்லை. இப்போலாம் நான் பூவே ரொம்ப பறிக்கிறது இல்லை. ஸோ ஆடி மாதம்னாலே பயங்கர ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு வாரம் பால்குடம் ஃபெஸ்டிவலு அக்னி நிறைய விசேஷம் போயிட்டுருக்கு. எங்கள் ஊர் கோவிலில் வந்து வர வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி தான் எங்களுக்கு ஃபங்க்ஷன். ஸோ ஆனால் சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் வந்து விளக்கு பூஜை, பால் குடம் அது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ வெள்ளைப்பூ வந்து எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் விரியும். பாருங்கள், நம்ம குண்டு மல்லியை லட்டு மாதிரி பூத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணலான்ட்டு காலையிலே பிளான் பண்ணி ஆடி பட்டம் கெட்டுவாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஆடி மாதம் விதையெல்லாம் விதைக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்து இந்த புல்லெல்லாம் எடுத்தேன். இது வந்து மழை நல்லா பெஞ்சு இருந்தனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கையாலே கடக்கடன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே என்னென்னா இந்த லாலி டோலி எந்த புள்ளையுமே சாப்பிட்றது இல்லை. சாம்பார் சோறு, பிரியாணி, அந்த மாதிரி ரசம் சோறு, சோறுன்னு சோறு மட்டும் தான் சாப்பிடுது. ப்ளஸ் வந்து காலிஃப்ளவரோட இலை சாப்பிடுது. இப்போ அவங்களுக்கு காலிஃப்ளவர் இலை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது மார்க்கெட்டில். நான் போகிறப்பெல்லாம் அங்கே இல்லை. ஸோ பாவம், ஆனாலும் வீம்பில் இந்த புல்லை தான் சாப்பிட மாட்டேன்னு வெறி கொண்டு படுத்திருக்காங்க 2 பேருமே. ஸோ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இங்கே பாருங்களேன், என்னோடய புதினாலாம் அழகாக இருக்குது. இந்த புதினாவும் புல்லும் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் பார்த்து தான் க்ளீன் பண்ணேன். என்னோடய தோட்டத்தில் வந்து களை வெட்டு மம்புட்டிலாம் போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேறு ரொம்ப அறிவாளித்தனமாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஊட நிறைய குட்டி குட்டி செடி இருக்கும். ஸோ எப்போவுமே எனக்கு புல் பிடுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ இதுக்காக தான் நான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணேன். டோலி இருக்காள், அவள் வந்து ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுருக்கா. அவள் அதுக்குள்ளேருந்து வெளியே வரவே மாட்டாள், அதுக்குள்ளே தான் இருப்பாள். லாலி மட்டும்தான் அப்பப்போ என்னை சுற்றி வருவான். மற்றபடி உள்ளவே பதுங்கி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த புல்லெல்லாம் கடற்கரை நான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி தோட்டம் டீப்பாக க்ளீன் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா எப்போ டக்குன்னு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ டக்குன்னு கிளம்பிடுவேன், எனக்கே தெரியாது. ஸோ அப்படி எப்படியாவது நான் போயிட்டுன்னா பாவம் இல்லை, பசிக்கும் இல்லை, அதுக்கு சோறு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த புல்லை வேறு வழி இல்லைன்னா சாப்பிட்டு தானே ஆகணும். இல்லைன்னா பசிச்சாலும் சாப்பிட மாட்டேன்னா பட்னியாகவே இருக்கட்டும், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக பாதி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், ரோஸ்லலாம் குச்சி மட்டும் தான் இருக்கும், ஃபுல்லாக இலையெல்லாம் சாப்பிட்ருவோம். செம்ம டேமேஜ் பண்ணுறாங்க தோட்டத்தை, தெரியுமா? நீங்களாம் உங்கள் தோட்டத்தில் ஆடிப்பட்டம் கட்டுறீங்களா? நான் இதெல்லாம் முன்னாடி யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். என்னோடய புதினா தான் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் இருக்குது அவங்களுக்காக. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே இப்போலாம் நான் புதினா வாங்குறதே இல்லை, இதிலே பறிச்சிக்கிறது. மல்லியிலும் கருவேப்பிலையும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் என்னவோ தெரியல, லாலிக்கும் டோலிக்கும் புதினா பிடிக்காது போல். ஸோ அவங்கள சாப்பிடாம வச்சுருக்காங்க. சில செடி வந்து நான் புல்லோடையும் கொஞ்சம் விட்டுருவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால் வந்து சாப்பிட்ருது. இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சாப்பிடாம போயிடும். அதுக்காகவே ஒரு சில செடியெல்லாம் புல்லுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருக்கிறேன் நான். இங்கே இந்த ஊரில் எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த ஆடி 18க்கு இவங்களாம் ஆற்றுக்கு போவாங்க. அது மாதிரி பொங்கலில் 3ஆவது நாள் காணும் பொங்கலுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். நினச்சா உடனே நம்ம கன்னியாகுமரி போயிடுவோம், திருப்பரப்பு போயிடுவோம், வட்டக்கோட்டை போயிடுவோம். ஐயோ, போகவா இடம் இல்லை, ஊரே டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ எங்கேனாலும் சுற்றிக்கிட்டே இருப்போம், டைம் தான் வேணும். ஆனால் இங்கே வந்து நிறைய டைம் இருக்கும், நிறைய எங்கேயாவது போகணுங்கிற ஆசை இருக்கும். பட் எதுவுமே இங்கே இருக்காது. அப்படியே அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த ஆடி 18க்கு இந்த ஆற்றுக்கு போயிட்டு, அந்த ஆறு வந்து இங்கே ஒரு ஆறு இருக்குது, வெள்ளாறுன்னு பேர். அங்கே வந்து தண்ணியே இருக்காது, பெரிய ஆறு, தண்ணியே இருக்காது. அப்போது அந்த ஆற்று நடுவில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா காற்றடிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நட்சத்திரம் நான் கூட்டிகிட்டு போவேன். அவள் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் நட்சத்திரம் வந்து 10ஆவது மாதம் அப்போ நாங்கள் போனப்போ மழை பெஞ்சிச்சு. இப்போ நட்சத்திரம் வந்து கொடை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் டைம் மண்ணில் உட்கார வச்சுருந்தோம். அப்போ தான் உட்காந்த ஸ்டேஜ் உட்காந்து மண்ணில் க்யூட்டாக விளையாடிட்டே இருந்தா. போன வருஷம்லாம் செம்ம ஆட்டம். இப்போல்லாம் போயாச்சுன்னா அது வேணும் இது வேணும்னு ஆட்டம் போகிற அளவுக்கு மேடம் வளர்ந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆடி 18னா இங்கே எல்லாருமே புது ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ நான் நட்சத்திராவுக்கு வந்து புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போக வேண்டிதான். இப்போ ஆர்டரை சமைச்சு டெலிவரி கொடுத்துட்டு ஸ்வேதா வீட்டுக்கு கிளம்பிடணும்னு ஒரு பிளான் இருக்கேன். ஏன்னா அங்கே போயிட்டா ஸ்வேதா பாரதி எல்லாம் இருப்பாங்க. ஸோ நட்சத்திராவுக்கும் விளையாட ஜாலியாக இருக்கும், எனக்கும் ஜாலியாக இருக்கும்.
ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணிட்டு நான் ஓகேன்ட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் பாருங்கள், நட்சத்திரா செம்ம மழை வந்துச்சு. நல்லா ஒரே டான்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு சரி ஆற்றுக்கு போய் பார்க்கலாம், ஏன்னா மழை பெஞ்சனால யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போனோம். ஃபஸ்ட்டு பாலத்து மேலே இருந்து பார்த்தோம், ஆள்லாம் யாருமே இல்லை, ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. சரி இப்படியே போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணோம். பார்த்தா நிறைய பட்டம் முட்டிட்டு இருந்தாங்க. அப்போ பாப்பா ஒரே அழுக வேணும்னு சரின்ட்டு நெக்ஸ்ட்டு போய் பட்டம் வாங்கிட்டு வந்தோடனே க்யூட்டாக வேகமாக பட்டமோட வேகமாக என் டார்லிங் நடந்து போகுது. நாங்கள் அப்புறம் இப்போ ஆக்சுவலாக எனக்கெலாம் பட்டம் விடவே தெரியாது. நான் பார்த்துருக்கேன், நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான்லாம் பட்டம் இதுவரை விட்டதே இல்லை. ஆனால் எப்படியா ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். இது நான் விட்ட பட்டம் இல்லை, இது வேறொருத்தர் விட்ட பட்டம். க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் பட்டம் கடைசி வரை பறக்கவே இல்லை. அப்படியே கொண்டு வந்து பத்திரமா வீட்டில் வச்சுட்டோம். ஸோ இது அவள் கேட்டு அழுதுனால கொஞ்ச நாள் அவள் கையில் வாங்கி கொடுத்தனால அதை வச்சுட்டு ஹாப்பி ஆகிட்டா. அப்புறம் நிறைய பஞ்சு மிட்டாய், பானிபூரி, பொட்டேட்டோ ரோல் இருக்குல்ல, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக கூத்தடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் யாரெல்லாம் போனோம், நானே, ஸ்வேதா, பாரதி, நட்சத்திரா, நாங்கள் 4 பேரும் தான் எங்கே போனாலும் போகிறது. ஸோ பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல, இது ஒரு ஃபீல் தான். ஆனால் இங்கே இருக்கிற திட்டுக்குடியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் போக எங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள்லாம் போகல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக முடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து என்னென்னா இது ரொம்ப பிடிக்கும். ஏன் இதை ஸ்கிப் பண்ணுவோம், இதில் என்ன இருக்குது, ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர வேண்டியதானல்ல. நம்மலாம் அப்படியே வைப்பாக கிளம்பிடுறது எங்கேனாலும். கம்பெனிலனா கஷ்டமாக தான் இருக்கும். இவங்களோட கம்பெனி இருக்கனால எனக்கு தெரிஞ்சுக்கலன்னா தனியானா கண்டிப்பாக போக மாட்டேன். நட்சத்திரா நானும் தான் போனோன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி தான் இந்த விதையெல்லாம் நான் போடுறதுக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சண்டே, ஆடி அமாவாசை இன்றைக்கி. ஸோ வந்துட்டு ஒரு 5 வெரைட்டி விதை வாங்கி வச்சுருந்தேன். பாகற்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் இருக்குல்ல, சீனி அவரைக்காய் அது, அதுக்கப்புறம் என்னது ஏதோ ஒரு காய் கொடுத்தாங்களே, அது எப்படியோ வீடியோலேயே பார்த்துருங்க, எனக்கு சொல்ல தெரியல. வெண்டைக்காய் விதை, இதான் பீர்க்கங்காயோடது. நானே வந்து இந்த விதையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் இந்த விதையெல்லாம் பார்த்ததே இல்லை. வெண்டைக்காயோட விதை பார்த்துருக்கேன், பாகக்காய் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்ததே இல்லை. பாருங்களேன், இதெல்லாம் கருப்பு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு 3, 4, 5 அப்படி தான் விதை போட்டு வைக்க போகிறேன். எல்லா விதையெல்லாம் போட்டு வைக்கல, ஏன்னா வராமல் போயிடும். எனக்கு என்ன கவலைனா கண்டிப்பாக விதையெல்லாம் முளைச்சி வந்துடும். ஆனால் முளைச்சி வந்தோடனே இந்த லாலி நோலியும் சாப்பிட்ருவாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்லனா கூட விதையெல்லாம் வளர்ந்து கொடி பெருசாகி பூ வந்து காய் வர டைமில் குரங்கு வந்து எல்லாம் சாப்பிட்ரும். இங்கே குரங்கு வந்து பாகக்காயை கூட விட்டு வைக்காது. பாகக்காய் காய்ச்சிருந்தாலும் கடித்து பிச்சு போட்டுரும். ஆக்சுவலாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக அந்த கிரில் இருக்குல்ல, சிக்கன் மெஸ் மாதிரி கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணணும் ஒரு பிளான் இருக்குது. ஸோ எப்போ வந்து அதை அந்த பிளான் படி கிரில் போட்டு முடிக்கிறோமோ அப்போ குரங்கு உள்ளே இறங்காது. செடியெல்லாம் நல்லபடியாக வளர்ந்து பூத்து காய்க்கும். நானும் காயெல்லாம் பறிப்பேன்னு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எப்போ நினைவுன்னு தெரியல. இருந்தாலும் விதை போடும்போது எல்லா விதையும் முளைச்சி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விதை நக்ஷா போட்டால், அப்புறம் நான் தான் எல்லா விதையும் போட்டுட்டு இருந்தேன். மேடம் வந்து நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போயிட்டாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக முளைச்சி விட்டோம். வெண்டைக்காவெல்லாம் கொஞ்சம் மொத்தமாகவே கொஞ்சம் கூட்டமாக போட்டேன்னா அதுக்குள்ளே தனியாக பேக் வாங்கி தனித்தனியாக வைக்கணும் அவங்கள. ஏன்னா இதுக்குள்ளடியே வளர்ந்தால் செட் ஆகாது இல்லை. அதனால் வெண்டைக்காய் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் நாங்கள் யாரும் நடக்க மாட்டோம், ஸோ ஓரமாக போட்டிருக்கேன். பார்ப்போம், நமக்கும் இந்த அளவுக்குலாம் இது கரெக்டாக தெரியாது. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருக்குது. நட்சத்திரா வந்து தோட்டத்தில் ஜன்னல் வழியாக பார்க்குறேன். என்ன பாய்.